அது காதல்ல சகஜம். ஆமா எது எங்க இருக்குது நம்ம எங்க இருக்கிறோம் என்ன நடக்குது யார் நம்ம பார்க்கறது தெரியாது. எனக்கு மனது முழுக்க நீங்க தான் இருக்கிறீங்க. மறைமுகமா நாமளும் காதல். நீ ஒரு ஏழ்மையான குடியில் பிறந்தவள், நானும் ஒரு நாட்டு இளவரசர். காதலித்து கை விட்டுவிட்டேன் என்று கவிதை எழுதாயா? கண்ணே, வாழ்ந்தால் உன்னோடு இல்லையே இந்த மண்ணோடு. எப்போது உன்னை பார்த்தேனோ நீதான் என்னுடைய இதே ராணி என்ற மனதில் மனக்கோட்டை கட்டிவிட்டு பிடிக்கவே முடியாது. இன்றோடு நம்முடைய கல்லூரி படிப்பு முடிந்து விட்டது. இன்றோ தாயக திரும்புகின்றோம் இருக்கின்றோம். என்னுடைய தாய் தந்தையர் கூறி முறைப்படி கை கேட்டு அப்படி என்றால் உங்களுடைய நாட்டுக்கு போக போறோமா? திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். அப்படியே உடனே திருமணத்தை நாள் வைத்திருவது எங்க அப்பா. உண்மையாகவா? ஆமா. அப்படின்னா இப்பொழுதே புறப்படலாம். எப்போதும் குடி போது கும்மால படுத்திட்டே வேலை தானே உனக்கு. நாடு என்னது? நாட்டு மக்கள் என்னது? இதை பத்தி ஒரு சிந்தனை கிடையாதா? நாட்டை பார்த்துக் கொள்ளதான் நீ இருக்கின்ற எனக்கு நிறைய கவலை இருக்கின்றது. இருந்தாலும் நான் இப்போது முக்கிய செய்தி என்ன முக்கிய செய்தி என்ன தெரியுமா? வெளிநாடு சென்ற ஒரு தம்பி முத்து பட்டப்படிப்பு முடித்து தாயக திரும்பி கொண்டிருக்கிறார். அப்படியா? அவன் சென்று சீக்கிரம் புறப்படுங்கள். உன்னை விட்டு நான் ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன். அவன் போயிட்டாங்க. போயிட்டானா? வரமாட்டானா? சீக்கிரமா வந்துரு. ஒரு நொடி கூட இருக்க முடியாது. பந்தல இருக்கிற சீக்கிரம் லெமன் பக்கத்துல ரெண்டு வாயில வா. சீக்கிரமா வா. சபாஷ். சும்மா சும்மா சுந்தர் பண்ணனா? யாரி போய் தேறாப்பே? உடம்புல டயர்டா இருக்கு. அப்படியா? ஆரம்பத்துல அப்படித்தான் போகும். அடங்கடே. ஆமா, அது மட்டுமல்ல. இளவரசி எப்போதும் மருத்துவ ஊத்தி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமா, உங்களுக்காக செய்யறேன். அவனை விடக்கூடாது. எதற்காக? இந்த நாட்டை நாம் திரும்பவும் ஆள வேண்டும்.
அவருக்கு இந்த நாட்டு தலையே காட்டக்கூடாது. பாருங்க நம்ம சொல்றான். ஏய், நான் பேபே. நாங்க பேசுவது இளவரசருக்கு தெரியக்கூடாது. அத்திர வார்த்தை. மட்டும் தான் தெரிய வேண்டும். ஏதாவது அங்க தெரிஞ்சது உன்னத பொய்யா? முக்காத முத்திரம் பேசுறது. இருந்தாலும் ஆகட்டும். அது மட்டும் கிடைக்காது. அவனோட தம்பி அயல்நாட்டுக்கு வரானா? அவன் பட்டப்படி முடித்தவன். எல்லா விஷயம் தெரிந்தவன். ஆமாங்க. நான் இப்படி சந்தோஷமாக இருக்க நினைச்சு அவனுக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சுச்சுன்னா? நமது கதி அதோ கதிதான். அப்படியா? இருந்தாலும் அவனை விடக்கூடாது. அப்படியா? அவனுக்கு அதுக்கு மது நான் பாத்துக்கிறேங்க. சரி, வரட்டுமா? ஏய், வரட்டுமா? பாபா. ஏய், அத்தா. சபா. எனக்கு ஒண்ணு போயிட்டாரா? இன்று என் தம்பி வருவதாக செய்தி ஒரு நேரத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் கிராமிய மக்களிடம் மனதில் இடம் எடுத்தவர் மக்கள் ராமராஜன். அது போல இடம் பிடிச்சவன். நான் எப்ப சொல்லலாம் சாமி? நான் சாதாரண ஆளு. அயல்நாட்டுல படிச்சுட்டு வரீங்க. அண்ணா, ஒரு அன்பு தம்பி, ஆரோக்கிய தம்பி, ஒரே தம்பி, ஒப்பற்ற தம்பி, முத்து வணங்குகிறேன் என வாழ்த்துக்கள் அண்ணா. தம்பி என்னமே நலமோடு இருக்க வேண்டுமடா. அடடே, நீ யார் அன்பானி? அன்புள்ள அறிவு. டேய், டேய், என்னடா அப்படி துரும்பா எழுந்து போறீங்க? என்னால ஊர் சோறு சாப்பிடலங்க. அண்ணா, சின்ன வயசுல நல்ல தக்காளி பழம் மாரி கிளி 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 தட்டுட தெரிஞ்ச ரோஸ் தின்னுட்டேன். இப்படி துரும்பா எழுந்து போயிட்டு நீங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. மறக்க முடியுமா? நம்ம 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடணும். யார் அப்பா யார் அம்மா? நாளைக்கு சொல்றேன். தம்பி அயல் நாடு சென்றால் இணைத்து பட்டப்படிப்பு முடித்து விட்டாயா? எந்தவித குறையும் கிடையாது. சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மகிழ்ச்சியோட உன்னுடைய தம்பி பயின்ற கல்லூரியில் உன்னுடைய தம்பிதான் முதல் மாணவன். சபா சபா நீ சபா. ஒரு ஆள் தான் படிச்சிருக்க. 500 பேரா? 500 பேரு. 500 பேரு நீ ஒரு ஆளு. ஆமாண்டா. முதல் மாணவன். ஆ. அட, பரவாயில்லைங்க. வெளிநாடு போ. தம்பி, ஆமா. வெங்காயம் என்ன விலை விற்கிறது? நான் வெளிநாட்டுல வெங்காயம் வைக்கிறதா கேட்டு மேல போயிருந்தேன் நானு. நம்ம நாட்டுல வாங்க முடியலப்பா. தீனி மாடு. சின்னத்திலே இரு. ஊருக்கு விட மாட்டாங்க உள்ள. மூலையில ரசம் ஊத்துனாங்க. அண்ணா, தம்பி. நான் பார்த்துட்டேன். நம்முடைய தாய் தந்தை எங்கே அண்ணா? தம்பி என் நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு இருவரும் காசி யாத்திரை சென்று விட்டார்கள். அப்பா அம்மாவா? ஆ, பாக்கல. காசி யாத்திரைடா. பாரு. பாரு, பாரு, பாரு. காசி யாத்திரை போகிறாடா. அண்ணா, எனக்கு இந்த சத்தியபுரி நாட்டிற்கு மன்னனாக முடிச்சுட்டு கொண்டிருந்தேன். நான் தானடா என் நாட்டின் மன்னன். என்னன்னா அது? நீங்கள் இந்த நாட்டிற்கு மன்னனாக காட்சியாய் பார்க்க வேண்டும் என்று எத்தனை நாட்களாக இயங்கிக் கொண்டிருந்தேன். உண்மைதானடா? கண்புள்ளா காட்சி என்னால் பார்க்க முடிய பாக்கியமில்லாத போய்விட்டது. போனது பக்கத்துலடா. ஒரு போன் பண்ணி நான் பண்ணேன். போன் பண்ணுங்க. யாரு பேசிஞ்சுக்கிறாங்க? தொடர்பு கொள்ள முடியாதா? வேற ஒருவருடன் தொடர்பு இருக்கிறாங்க. ஏன் busy வந்து தெரியுமா? நான் வந்து இன்டர்நெட் மூலமா படிச்சிருக்கேன். அதனால பிஸி வந்துருக்கோம். ஆன்லைனில் கல்வி. ஆமா. இந்த கொரோனாவுல படிச்சாங்க. 10 மார்க் எடுத்தா கூட 100 மார்க் போட்டு எல்லாம் பாஸ் தம்பி அப்படி கிடையாது. அவங்கள அம்மா டாக்டர் ஆகி கொடுத்து வைப்பா ஊசி எடுத்து கொடுத்து எல்லாரும் தம்பி, நாட்டுக்கு மன்னனாக முடிச்சுட்டு கொண்டிருக்கலாம். உண்மைதானடா? இதை கேட்கும்போது மனதுக்கு அளவற்ற சந்தோஷம். உண்மை. நான் சின்ன சின்ன வயதில் நம்முடைய அரண்மனை துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட அழகான சிலையை இந்த அரண்மனை இந்த அரண்மனைக்கு இந்த சிலையால் தான் அழகு. சிரிப்பா இருக்குடா. ஆமாண்டா. இந்த சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? சிலை அழகாக இருக்கிறது. ஆமாண்டா. இந்த சிலையை செதுக்கிய உளி அது எப்பேற்பட்ட உளியா? ரொம்ப பொறுமையா அது உளி இருக்கிறவன் பேசணும். நீ உளி இல்லாத ஆளுக்கு சிலையில் அதிக ஓட்டைகள் டேய், 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 டேய். ஆமா, இந்த சிலை ஓட்டுறது உனக்கு எப்படி தெரியும்? சிலன்னு இருந்தா ஓட்டை இல்லாமையா இருக்கும். அப்படியா? டேய், எங்கிருந்து கொண்டு வந்த? இரவு 12 மணி நேரம் ஊரே அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. தீபத்தின் நடுவே தோன்றினாள் இந்த காவிய பெண்மணி. எடுத்தேன் உளியை, படித்தேன் சிலையை. 12 மணிக்கு உளி அறுத்தேன்.
12 மணிக்கு ஒளி எடுத்தா அப்படித்தான் இருக்கும். தம்பி இந்த சிலை யாத்திரையுமா இதாண்டா என் மனைவி கற்சிலையடா. எப்படியா மேடம், எப்படியா மேடம்? தம்பி வந்துக்கிறாங்க மாணவரை. அடா உங்க திருமணம் முடிந்து விட்டதா? உண்மைதானடா? போடா. உங்க மேல எனக்கு கோபம்டா. இந்த நாட்டுக்கு மன்னனாக காட்சி தர பார்க்க முடியவில்லை. அண்ணனுடைய திருமண காட்சியாக பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு கற்பனை பண்ணி. தம்பி உன்னிடத்தில் சொல்லியிருப்பேன், நீ வருவதற்கு கால தாமதமாகும் என்று சொல்ல நான் மறந்து விட்டேன். உனது அண்ணியடா, குடும்பத்தின் குத்து விளக்கடா என் மனைவி. முத்து விளக்கு. எத்தனை பேர் பின்னாடி அந்த பேனர் விட்டு எழுந்து போல அடா இப்படிப்பட்ட அழகு தேவதை எனக்கு அண்ணியாக அடைய போன ஜென்மத்தில் புண்ணியம் அளவா செய்திருக்க வேண்டும். நான் சின்னத்தில் வந்து பெற்றெடுத்த தாய் முகத்தை பார்த்திருக்கின்றேன். ஆனால் அந்த முகத்தை பார்க்கும்போது என்னுடைய பெற்றெடுத்த தாய் ஞாபகம் தான் வருது. அது வார்த்தைகள் மைத்துனரே, அந்த அங்காளம்மா புண்ணியத்துல கூத்தாளர் புண்ணியத்துல நல்லபடியா இருக்கிற பிள்ளை நல்லா வாழ மைத்துனரே. பூவா வைத்து போவாங்க. பார்த்துவிட்டேன், அண்ணியை பார்த்துவிட்டேன். தாய் தந்தை இருவரும் காட்சி யாத்திரை சென்று விட்டார்கள். இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. என்னிடத்தில் முக்கியமான செய்தியா? என்னது? ஒரு அழகான பெண்ணை பார்த்து என்னடா சொல்ற? என்னடா? குடும்பத்து ராசியாடா இது. குடும்பத்து ராசின்னா என்ன சொல்லுங்க. இல்லங்க, உங்க அப்பா ஒரு பொண்ணை கல்யாணம் அது அழகு தாலி கட்டியாத தாத்தா முறைப்படி பார்த்து திருமணம் செஞ்சாங்க. தம்பி அயல்நாடு சென்றாய். எனக்கேற்ற மங்கையை பார்த்தேன். உனக்கேற்ற மங்கையா? அவள்தான் என்னுடைய இதயராணி மனதில் மனக்கோட்டை கட்டிவிட்டு அப்படியா? இருந்தாலும் உன்னுடைய உத்தரவோடு தான் அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அரண்மனை வரை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்த வாசி ஓடிவா 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 ஓடிவா. ரொம்ப நேரம் முத்து பாத்துக்கிறேன். எந்த ஆண்களையும் ஏறிட்டே பார்க்க மாட்டாடா அவன் மாலா. குஞ்சு கட்ட வேண்டிய பார்த்து போவா. அப்பதான் எதிர்க்க வரவா ஆம்பளை கிடைக்கிறது. தம்பி ஆமா, அந்த பெண்ணின் பெயர் என்ன? மாலா மாலா. தம்பி மனைவி என்று ஒரு ஆசையா பேசலாம்னு போன நாள் ஒரு வார்த்தை. தம்பி இதனால் அந்த பெண்ணை காதலித்து விட்டாய், ஆசைப்பட்டு விட்டாய். இப்போது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இப்போது அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறாய். குழந்தை வெக்கப்படுது. இதெல்லாம் யாருன்னு அறிமுகப்படுத்தி வை. மாலா மங்கள வாசல நுழைஞ்சீங்க. அப்படின்னா எனக்கு மாமா வணக்கம். வணக்கம் மாமா. அவங்க யார் தெரியுமா? அவங்கதான் அண்ணி. அப்படின்னா எனக்கு அக்காவா? தங்கச்சி. வணக்கம் அக்கா. தம்பி ஏதோ அந்த பெண்ணின் மீது ஆசைப்பட்டு விட்டால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உரைக்கின்றார். இப்போது சபையிலே என் கண் முன்பே உங்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கிறது. பெற்றெடுத்த தாய் தந்தைதான் காசி யாத்திரை சென்று விட்டாங்க. உண்மைதானடா? தாய் தந்தை சாணத்தில் இருந்து எங்க திருமணத்தை நீயும் அண்ணிதான். அண்ணி உனது தாய் போல், எங்க தாயா இருந்தீங்க. உனது தாய் போலடா, உனது தாய் எங்க போல். அம்மா எப்பவுமே அம்மா தான்டா. அம்மா கல்யாணம் பண்ணலாமா? இந்த கல்யாணம் அம்மா. டேய் டேய் கட்டி மேல கட்டி மேல. மாலை மாலை போடுங்க. மாமா மாலை போடுன்னு சொன்னதும் அவர் கழுத்துல போட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். கல்யாணம் முடிஞ்ச முதல்ல இருந்து வைப்பாங்க. அது அந்த மாமா கூடவா இந்த மாமா கேக்குறாங்க. இதெல்லாம் சொல்லி வச்சார மாட்டேன். நம்ம வெளிநாட்டுல போறேன். பார்த்து வானா பக்கத்துல போயிடுவேன். பத்திர மனுஷனா ஒரு பக்கத்துல படுத்துருக்கா. சின்ன பொண்ணு நம்ம தான் புரிய வைக்கணும். வேணாங்க. திருமணம் முடிந்த உடனே முதல்வர் வேலை என் வேலை.
அத பத்தி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்ல படத்தெல்லாம் காட்டுவாங்க. அத முழுசா பாத்துக்க மாட்டே நீ. இல்ல, நீ யாருமே இது வரைக்கும் நீ பார்த்தது சின்ன கிடையாது. பையன் இதெல்லாம் உனக்கு தெரியாது போ. எட்டி மேல. தம்பி தவறு செய்து விட்டானே அவனை கண்டிப்பா என்ற மன சஞ்சலத்தோடு வந்து ஆனா எனக்கு திருமணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஏய், நாங்க 5 பேர் வந்துடுறோம் கூட. இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. இப்போது நீங்கள் புறப்பட வேண்டும். பஞ்சனைக்கு இருவரும் சந்தோஷமாக இருங்க. நீ சொல்லுவாங்க முதலிரவு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆமாண்டா. பாலும் பியும் ஏற்பாடு. அதுதான் ஆரம்பிச்சே சொன்னேன். இத பத்திலாம் உனக்கு தெரியாது. சின்ன பையன் சொன்னா எங்க நீ கேட்கற? மாலகத்தோட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க. கேட்டதுங்க. திருமணம் முடிந்த உடனே வாங்கிட்டு வரதுதான் வாங்கிட்டு வரீங்க. பழம் வாங்குறதுதான் வாங்குறீங்க. பண்ருட்டிக்கு போயிட்டு நல்லா பெரிய பலாப்பழமா வாங்கிட்டு வாங்க. நைட்டு வரைக்கும் பலா பழத்தை தான் முடிச்சு அதை நினைத்தானே இனிக்கின்றது. இந்த திருமண குலத்தை பார்க்கும் பொழுது இறங்கி நோக்கு